மனதோடு தான் நான் பேசுவேன். என் பையன் கொஞ்சம் லவ் பண்ணி இதாயிட்டாங்க கொஞ்சம். எத்தனை வயசு? 24 வயசு ஆகுது. இப்போ 22 வயசுல பண்ணியிருந்தான். சரி, லவ் பண்ணி இப்போ என்னாச்சு 2 வருஷம் லவ் பண்ணி? இது பிரேக்கப் ஆயிடுச்சுங்க. சரிங்க. இப்போ வேலை பார்க்குறாரா? நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். சரி. ம். ஆனா அந்த பொண்ணை மறக்க மாட்டேங்கிறாங்க. அதே ஞாபகத்துல கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உடனே எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும்? 24 வயசு தானே ஆச்சு, கொஞ்ச நாள் ஆகட்டுமே. 22 வயசுல ஆச்சு. இப்போ 2 வருஷம் முடிஞ்சுச்சுங்க. அதனால் என்ன 22 வயசில் காதலிச்சார். சரி, 24 வயசு வந்து திருமண வயசு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க 2 பொண்ணுங்க. இவர் எத்தனை பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணி பேர இருக்கிறாங்க. சரி, இவர் எத்தனாவது பையன்? கடைசி பையனா? இல்லை, இது ரெட்டை குழந்தை மேடம், 2 பசங்க. சரி, இன்னொரு பையன் என்ன பண்ணுறாரு? அவன் இப்போ டிப்ளமா படிச்சுட்டு இப்போ வேலை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவருக்கு முதல்ல கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இவருக்கு பண்ணுங்க. இவங்க வந்துங்க ரொம்ப ஓடி போயிட்டாங்க. ஓடி போய் பெங்களூர்ல போய் நாங்கள் போய் கூட்டிட்டு அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு இது ரொம்ப ப்ராப்ளம் ஆகி கூட்டிட்டு வந்துட்டோம். அதுலேருந்து அந்த பொண்ணை மறக்கவே மாட்டேங்கிறான். இல்லை, யாரு அவனை திருமணம் பண்ணிக்க விடாமல் யாராவது தடுத்தாங்களா? இல்லைங்க, நாங்கள் அந்த பொண்ணை கூட்டிட்டு அவன் போயிட்டான். ஆஃபீஸ் இதில் பெங்களூருக்கு போயிட்டான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி. சரி. அங்கே போய் இப்போ இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்போ சின்ன இது தெரியாதனால உட்காந்து முடிச்சுட்டு இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு? அந்த பொண்ணுக்கு 24 வயசு ஆகுது. இல்லை, அவங்க ஓடி போன போது என்ன வயசு? அப்போ 24 வயசு. அப்போ வந்து அவங்க 2 பேரும் மேஜர் தானே, அப்போ எப்படி போலீஸ்கிட்ட மாட்டிக்க முடியும்? அவங்க 2 பேரும் ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. சரி. அந்த டைம்ல அவங்க சந்தேகப்பட்டு கூட்டிட்டு போய் இந்த மாதிரி என்ன இதுன்னு கேட்டாங்க. அவங்க அப்ப லேடிஸ்ல அந்த பொண்ணை வச்சுக்கிட்டாங்க, பையனை வந்து ஒரு இதுல வச்சுட்டாங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நாங்க போனோம் மேடம் எல்லாரும். சரி. நாங்க எல்லாம் போனோடனே அந்த பொண்ணு இவனுக்கு இன்னும் வருமானம் அப்பதான் படிச்சுட்டு இருந்தான் மேடம். பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் இந்த பையன், எங்க பையன். என்ன வயசு அப்போ? அப்போ 21 வயசு எனக்கு. அந்த பொண்ணுக்கு? பொண்ணுக்கு 23 வயசு மேம். அந்த பொண்ணு ஜாஸ்தி 2 வயசு பெருசு மேம். சரி, அப்போ 2 பேரும் அடல்ட் தானே, அப்போ நீங்கள் மேஜர் தானே, 2 பேருமே திருமணம் பண்ணி வச்சிருக்கலாமேன்னு கேட்குறேன் நான். அதில் மேடம் அப்பதான் அவன் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு இன்னும் என்ன வருமானம் இல்லை, அப்பா இல்லை, அவன் தான் குடும்பம் காப்பாற்றணும். எதுவுமே இல்லை மேடம், வீட்டில் எந்த வருமானம். அந்த பொண்ணு வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தது? அந்த பொண்ணு 2 பேரும் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க மேடம். அந்த பொண்ணு வீட்டில் என்ன சொன்னாங்க? அவங்க வந்து வேணாங்க, நாங்கள் ஜாதி வந்து அவங்க ரொம்ப கீழ் ஜாதி மேடம், நாங்கள் முஸ்லீம்ஸு, அதனால அவங்க வேணாம். என்னங்க முஸ்லீம்ஸில் கிறிஸ்துவஸில் ஜாதி பிரச்சனையே கிடையாது, இந்துல தான் ஜாதி பிரச்சனைன்றாங்க. நீங்கள் என்னடானாக்கா நீங்கள் ஜாதியில் வசதிங்கிறீங்க, என்ன இதெல்லாம்? அப்படி இல்லைங்க, வசதி இல்லைங்க, அவங்களே வேணான்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வேணாம், ரொம்ப ப்ராப்ளம், பின்னாடி குழந்தை பிறந்தா இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பயப்படுத்திட்டாங்க. இந்த பொண்ணு வரலைன்னா நாங்கள் விஷம் குடிச்சு செத்துருவோம்னு சொன்னங்காட்டி அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு நான் வேணாம் நான் போறேன்னு சொல்லிச்சு. பெங்களூர்ல எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாரு இல்லையா? எங்கள் பையனை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போ இருந்தே அந்த பொண்ணு 2 வருஷமா 1 வருஷமா சாப்பாடு இல்லாமல் சரியா வேலைக்கு போகாமல் வேணுக்குன்னு அடம் பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சாமா? இல்லைங்க மேடம், அந்த பொண்ணு. சரி, இப்போ நீங்கள் உங்கள் பையனுக்கு வேலை கிடச்சிருச்சுல, இப்போ போய் திருப்பி சம்மந்தம் கேட்டு பாருங்களேன் அந்த பொண்ணுக்கு. அவங்க கொடுக்க மாட்டாங்க மேடம். அவங்க வந்து ரொம்ப இதாக பண்ணுறாங்க. வேணாம், எங்கள் நாளைக்கு குழந்தை பிறகு ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப சண்டை பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். அந்த பொண்ணு இப்போ ஒரு வாட்டி ஃபோன் போட்டு கேட்டாங்க அவங்க. இல்லை, இப்போ அந்த பொண்ணு இன்னும் விரும்பிட்டு இருக்கா அவங்க பையனை? அதான் தெரியல மேடம். நாங்கள் அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகல, எதுவுமே இல்லை, லிங்க் இது இல்லைங்க மேடம். சரி, உங்கள் பையனுக்கு இப்போ என்ன வேணுங்கிறாரு? அந்த பொண்ணு மொபைலில் அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு மறக்கவே மாட்டேங்கிறாங்க மேடம். கல்யாணம் பண்ணி அதாம்மா நான் சொல்கிறேன். இப்போ அந்த பொண்ணு வந்து மறக்காமல் இருக்குது, இவரும் மறக்காமல் இருக்காரு அப்படின்னா, இப்போ உங்கள் பையனுக்கு வேலை கிடச்சாச்சு. அப்போ வந்து படிப்பு இல்லை வேலை இல்லைன்னு சொல்லி வேண்டான்னு சொன்னீங்க. இப்போ படிப்பு வந்தாச்சு, வேலைக்கும் போகிறாரு. இப்போ இன்னமும் வந்து அவங்க 2 பேரும் எவ்வளோ வருஷம் ஆனதுக்கப்புறமும் அவங்க ஸ்டடியாக இருக்காங்க அப்படின்னாக்கா, இன்னும் கூட ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க. அப்போவும் அந்த பொண்ணு வந்து யாரையும் திருமணம் பண்ணிக்கலன்னா அப்போ இவரோட தான் அந்த பொண்ணு பண்ணிக்கணும்னு அர்த்தம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டலாலும் சரி நீங்கள்லாம் விலகி போயிட வேண்டியது தான். அந்த 2 பேரும் வாழ்ந்து தான் பார்க்கட்டும். அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா இல்லையான்னு வாழ்ந்து தான் பார்க்கட்டும். நானும் அதுக்காக மறுக்காவற்றி ட்ரை பண்ண மேடம். அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி கேட்டு
ட்ரை பண்ண மேடம் சேர்த்து வச்சிடலான்னு. ஆனா அந்த பொண்ணு வரமாட்டேங்குது மேடம். அப்போ அந்த பொண்ணு வர மாட்டேங்குதுன்னா விட்டுடணும். அப்போ அந்த பொண்ணு பையன் விட மாட்டேங்கிறேன் மேடம். அந்த பையன் அப்போ உங்கள் பையனுக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி என்ன ஆகணும் இப்போ நாட்டுக்கு? உங்கள் பையன் தனியாக தான் இருக்கட்டும். என்ன இப்போ டெம்பரவரியா ஒரு 5000 6000 சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதான் அப்போ ஏன் கல்யாணம் பண்ணணும்னு அவசரப்படுறீங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் தான் பிரச்சனையே. உங்கள் பையன் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அழுதுட்டு தான் இருக்கட்டும். இப்போ என்ன இப்போ ஒரு படம் வந்துச்சு 96. இப்போ ஒரு படம் வந்துச்சுங்க 96ன்னு. அந்த படத்தில் ஹீரோ வந்து எவ்வளோ வருஷம் வந்து அந்த பொண்ணை ஏங்கிக்கிட்டு அப்படியே சுற்றுறாருன்னு காமிச்சாங்க. அது எல்லாருக்கும் நாட்டில் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் வந்து எஃப்எம்லேயும் இதுலேயும் வந்துட்டு நான் 15 வருஷமாக அப்படி தான் இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், 10 வருஷமாக அப்படி தான் இருக்கேன், அந்த பொண்ணுன்னு வச்சு சந்தோஷமாக இருக்கேன்றாங்க. ஸோ அப்படி நாட்டில் எத்தனையோ பேர் சும்மா நினச்சிக்கிட்டே கூட சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க. விட்டுடுங்களேன், அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழட்டமே. எதுக்கு பெற்றோர்கள் வந்து இப்படி கம்பல் பண்ணுறீங்க? உங்கள் பையனுக்கு என்னைக்காவது திருமணம் வேணும்னாக்கா அவனே கேட்பான். எனக்கு ஏதாவது ஒண்ணா அவன் வாழ்க்கை இப்படியே போயிட்டு என்ன பண்ணுறது மேடம்? அதனால கவலை. வேற ஏதோ அவன் அவரோட வாழ்க்கைக்கு அவருக்கு ரொம்ப அக்கறை இருக்கும் உங்களை விட. அவரோட வாழ்க்கையே அப்படி வாழணும்னு அவருக்கு தெரியணும். அவருக்கு தெரியும். அவர் வேலைக்கு போகிறாரு, வாழ்கிறாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவருக்கா ஒரு தேவை வந்து அவருக்கா ஒரு பெண் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு நினைக்கும் பொழுது தான் அவர் திருமணம் பண்ணிக்கணும். இப்போ உங்களை மாதிரி தாய்மார்கள் நச்சரித்து நெய்னு பண்ணி ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வாழாமல் எல்லார் வாழ்க்கையும் கெடுக்குறீங்க. இல்லை மேடம், நான் நச்சு பண்ணல. கல்யாணம் பற்றி பேசினா எனக்கு வேண்டாம், தம்பிக்கு என்ன பொண்ணு, எனக்கு கல்யாணம் வேண்டாம். அதான் விட்டுடுங்க. அதுதான் நச்சு. கல்யாணத்தை பற்றி ஏன் பேசுகிறீங்க? பிடிக்காத விஷயத்த ஏன் பேசுகிறீங்க? அதுதான் நச்சு. ஆனால் மற்றபடிலாம் கிரிக்கெட் ஆர்டர் போகிறது சாப்பிட்றது எல்லாம் கரெக்டாக. சரி, நீங்கள் புரிஞ்சுக்க போகிறது இல்லை, விடுங்க. ஆனால் இது மட்டும் பேசினா மட்டும் வேணாம். பேசாதீங்க, கல்யாணத்தை பற்றி பேசாதீங்க, சரியா? கல்யாணத்தை பற்றி பேசாதீங்க, அந்த ஆச்சு மேடம். சரியா? கல்யாணத்தை பற்றி பேச கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறேன் மேடம். கொடுத்தா கூட கட்டி வச்சுருங்க மேடம். ஆனால் அவங்க வந்து இப்போ வந்து வேணாங்கிறாங்க. ஆனால் இவன் வேணுங்கிறாங்க பொண்ணு, அவங்க வேணாங்கிறாங்க. என்ன வேணும் போட்டு நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, சரியா? உங்கள் மகனா வந்து ஹேண்டில் பண்ணிட்டோம். அவருக்கா எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்? நாங்களாம் சேர்ந்து கெடுத்து என் மேலே வெறுப்பாகவே இருக்காங்க. நாங்களாம் போய் அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கல. அந்த பொண்ணுக்கு வேலை இல்லை அது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. எடுத்தாரு அந்த பொண்ணு பயந்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அதுதான் முடிஞ்சு போச்சேம்மா. அதுக்கு மேலே என் மேலே கோபமாக இருக்கேன் மேடம். உங்கள் மேலே கோபமாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கங்க. நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து பிரேக் எடுத்துக்கங்க, ஓகே? உங்கள் பையனோட காதல் தோல்வியை அவனே கடந்து வரட்டும். நீங்கள் உட்காந்து சும்மா வேடிக்கை பாருங்கள். ரொம்ப போட்டு உங்களுக்கு வேற வேலை எதுவும் வேலை? ஏதாவது உடம்பு சரி ஏதாவது ஆகிட்டா நாளைக்கு பின்னாடி இப்படியே இருந்துருவானோ அப்படிங்கிற பயம். பின்னாடி இப்படியே இருந்துட்டா பரவாயில்ல, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அது கூட வாழாமல் இருந்தால் தான் கஷ்டம். உங்கள் பையன் பாட்டுக்கு சோகப்பட்டுக்கிட்டு ஜாலியாக அப்படியே இருந்தால் கூட அது நல்ல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே. யாருக்கு என்ன பிரச்சனை? அவன் ஆம்பளை பையன் தானே, அவன் வேலைக்கு போகிறான், அவன் பாட்டுக்கு சாப்பிட போகிறான், அவன் பாட்டுக்கு இருக்க போகிறான். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். கடமை தாயோட கடமை கல்யாணம் பண்ணி. தாயோட கடமை கல்யாணம் பண்ணுறதுன்னு யாருமா சொன்னாங்க? எந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கு? இதெல்லாம் பரப்பப்பட்ட பொய்யான விதிமுறைகள்மா. பிள்ளைகளை வளர்த்து அவங்க தனியாக அவங்கவுங்க கால கூட ஆகட்டும். 2 வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணா ஓகே மேடம். அவன் பண்ணி எப்பவுமே வேணாம்னு சொல்றான் மேடம். 2 வருஷம் கழிச்சு பேசலாமா? சரியா, 2 வருஷம் கழிச்சு பேசலாம்.